Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி homemade ghee. எங்க வீட்ல வந்து பால் வந்து எங்களுக்கு வீட்லயே வந்து ஊத்துவாங்க. அதாவது பசும்பால் தான், அது A to milk தான். அந்த பால்ல இருந்து எப்படி வந்து நம்ம பாலை காய்ச்சி ஆடை எடுத்து அதுல இருந்து அந்த க்ரீம் வச்சு நம்ம எப்படி வெண்ணெய் எடுக்கலாம், அப்புறம் வெண்ணெயில இருந்து பட்டர் மில்க் எப்படி எடுக்கலாம், அப்புறம் அந்த பட்டர்ல இருந்து எப்படி நம்ம நெய்யை உருக்கலாம், இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பையா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாருங்க, அதுல இருந்து எடுத்த பட்டர் தான் நான் வந்து ரெகுலர் யூஸ்க்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த பட்டர். இந்த பட்டரை நம்ம குழந்தைகளுக்கு வந்து பிரெட் டோஸ்ட்லலாம் நல்லா தடவி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பட்டர். இப்போ நம்ம காய்ச்சி எடுத்த நெய்யையும் பாருங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். பாருங்க நல்ல எல்லோ கலர்ல சூப்பராக இருக்கு பாருங்க நம்மளுடைய நெய். ரொம்ப ஆரோக்கியமான நெய், நம்ம வீட்லயே ஈஸியான மெத்தட்ல வந்து செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க, அப்போதான் இதில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நம்ம பாலை காய்ச்சி எப்படி வெண்ணெய் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1 லிட்டர் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் நல்லா சில் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச பால் தான் இது. அதிலிருந்து பாருங்கள் மேலே எவ்வளோ திக்காக நம்மளுக்கு ஆடை கிடைக்குன்னு பாருங்கள். நான் இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே நான் டெய்லி 1 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்து வச்ச க்ரீம் தான் இது. அதோடய சேர்த்து இந்த க்ரீமை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டெய்லி பவுலில் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே வரணும். இதே மாதிரி 1 மாதம் அளவுக்கு நான் சேர்த்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி நம்ம சேர்த்த ஆடை எல்லாத்தையுமே ஃப்ரீசர்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. வெளியில் வச்சா கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்ச ஆடையை வந்து 1 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு 1 ஸ்பூன் தயிர் ஊற்றி நம்ம உர ஊற்றணும். இந்த மாதிரி உர ஊற்றி ரெடியானது தான் நான் இப்போ எடுத்து உங்களுக்கு வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் 1.5 2 மாதம் சேர்த்த பாலடை தான் இது. இதை வந்து நைட்டு வந்து 1 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு 6 மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா உறைஞ்சிருக்கும். அடியிலலாம் பாருங்கள் தயிராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ரெடியான பாலாடையை வந்து நம்ம இப்போ வெண்ணெய் எடுக்க போகிறோம். நான் வந்து ஸ்டாண்டு மிக்சர், அதாவது பிளானட்டரி மிக்சரை யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது இல்லாதவங்க வந்து வீட்டில் வந்து மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணியே செய்யலாம். இப்போ பாருங்கள், பிளானட்டரி மிக்சரில் வந்து இந்த பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த ஆடையை வந்து இப்போ போட்டுக்கலாம். ஃபுல்லும் போட்டோன்னா ரொம்ப வந்து தெரிக்கும், அதனால் நான் ஒரு பாதியை மட்டும் தான் இப்போ போட்டிருக்கேன். பாருங்கள் அடியில் ஃபுல்லும் தயிராக தெரியுது பாருங்கள். ஒரு பாதியை மட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மீதி வந்து நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஹூக்கை வந்து செட் பண்ணிவிட்டு மிஷினை வந்து ஓட விடலாம். நல்லா 1 மினிட் வந்து நல்லா மிஷினை வந்து ஓட விடுங்க. 1 நிமிஷம் ஓடினாலே அதிலிருந்து ஆடையிலேருந்து வெண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆகும்போது நல்லா ரெடி ஆகுது பாருங்கள். இப்போ வந்து நல்ல சில்லான கோல்டு வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற தேவையில்லை. நான் யூஸ் பண்ணதே மொத்தமே ஹாஃப் கப்பு சில் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்க்கறதால சீக்கிரம் வந்து வெண்ணெய் நம்மளுக்கு திரண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போவே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வருது பாருங்கள். அதுலேருந்து பட்டர் மில்க் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். நான் சேர்த்தது ஹாஃப் கப்பு சில் வாட்டர் தான், ஆனால் நான் நல்லா அதில் பட்டர் மில்க் நல்லா வெளியில் வந்திருக்கு பாருங்கள். நல்லா தெரிக்கிற அளவுக்கு பட்டர் மில்க் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஹூக்கில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்டர் ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த பட்டர் எல்லாமே நம்ம நல்லா அதுலேருந்து ஹூக்லேருந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஜஸ்ட் 1 மினிட்ல நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸினா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்தா தான் வரும். இதில் நல்லா ஈஸியாக ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறவங்க வந்து இதில் வந்து வெண்ணெய் கூட எப்படி எடுக்கலாங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம அந்த ஹூக்லேருந்து வெண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் பட்டரும் பட்டர் மில்க்கும் எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கையை வச்சு யூஸ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். ஏன்னா அந்த பட்டருக்குள்ளே நிறைய பட்டர் மில்க் இருந்துச்சுன்னா நெய் வந்து உருக்கும் போது சரியாக வராது, ரொம்ப நேரம் ஆகும். அதனால நல்லா க்ளீன் பண்ணுற அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். பாருங்கள் இப்போ நல்லா பால் மாதிரி நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் நம்மளுடைய பட்டர். ஆனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பட்டர் நல்லா திரண்டு வரும், இல்லாட்டா நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்டர் மில்க் கிடச்சிருக்கு, இந்த அளவுக்கு பட்டர் கிடச்சிருக்கு. இது ஒன் பேட்ச் தான் நான் போட்டிருக்கேன். 2வது பேட்ச் இனிமேல் அடுத்து போட்டு நான் எடுத்து காமிக்கேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் பட்டர் மில்க் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பட்டர் மில்க் வந்து நம்ம வந்து தூர ஊற்ற தேவையில்லை, கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதை உர ஊற்றி தான் வச்சுருக்கோம், அதனால் கண்டிப்பாக இந்த பட்டர் மில்க்கை யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நிறைய குக்கீஸு, பேக்கரி திங்ஸு எல்லாமே நிறைய இதை வச்சு பண்ணலாம். நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக புளிக்க வச்சு கூட இதை குடிக்கலாம்.
ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 1 கிலோ பட்டர் கிடச்சிருக்கு. 1 கிலோ பட்டரில் நான் 800 கிராம் பட்டரை மட்டும் தான் நான் நெய்யாக உருக்க எடுத்து வச்சுருந்தேன். மீதி 200 கிராம் பட்டரை வந்து ரெகுலர் யூசேஜுக்காக நான் இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் நம்மளுக்கு ஷாப்பில் வந்து எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி நான் ஷேப் பண்ணி பட்டர் ஷீட்டில் கவர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே எடுக்கக்கூடிய பட்டரை வந்து குழந்தைகளுக்கு கொடுங்க. உண்மையிலே ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பிரெட் டோஸ்ட்லாம் இந்த மாதிரி பட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஃப்ரீஸில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டர் எல்லாமே இந்த பவுலில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பட்டர் மில்க்லேருந்து புழிஞ்சு தான் எடுத்தோம். இன்னும் நம்ம பட்டரை வாஷ் பண்ணலை. கண்டிப்பாக பட்டரை வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நெய் உருக்கும் போது ரொம்ப ஈஸியாக வரும். நல்ல நெய்யும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல சில்லான வாட்டர் தான் நான் இப்போ ஊற்ற போகிறேன். நல்ல சில்லான வாட்டரை ஊற்றி நம்ம இந்த பட்டரை வந்து நல்லா பிழிஞ்சு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுடைய பட்டர் வந்து அதில் உள்ள பட்டர் மில்க்கை நான் நல்லா ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நெய் உருகும் போது ஈஸியாக கிடைக்கும். இல்லைனா அதுலேருந்து தயிர்லாம் ரொம்ப சேர்ந்துக்கிட்டு நெய் உருகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதனால் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் வாட்டர் தான், தூர போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து பித்தளை பாத்திரம் தான். அதில் வந்து 1 கிலோ பட்டர் எடுத்ததில் நான் 200 கிராம் பட்டரை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பேப்பரில் கவர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் போட்டிருக்கிறது 800 கிராம் பட்டர் தான். 800 கிராம் பட்டரை வந்து பாத்திரத்தில் போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீட்லேயே வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், வெண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா உருகி நல்லா எல்லோயிஷாக நம்மள பட்டர் வந்து கிடச்சிருச்சு. பாருங்கள், பார்க்கவே இப்போ நல்லா எல்லோ கலரில் அழகாக இருக்கலாங்க. நல்லா இடையில நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சிட்டு வருது பாருங்கள். இதுதான் 2வது ஸ்டேஜ். வெண்ணெய் உருகி வரக்கூடிய 2வது ஸ்டேஜ் இதுதான். நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும். 3வது ஸ்டேஜ் இது. நுரைச்சிக்கிட்டு வந்தது நல்லா ஒரு மாதிரி திக்காக இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பன்னீர்லாம் பிரிஞ்சு தயிர்லாம் பிரிஞ்சு அப்படி இருக்குமோ அப்படி. இது வந்து 4th ஸ்டேஜ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெயிலிருந்து நம்மளுக்கு நெய் வந்து பிரிகிறது தெரிய ஆரம்பிக்க பாருங்கள். ஓரங்கள்லாம் அதனுடைய மில்க் சாலிட்லாம் போகுது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளுக்கு நெய் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய ஃப்ராத்தி அந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா போயிருச்சு பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா சோப்புன்னு வர மாதிரி நல்லா பெரிய பெரிய பபிள்ஸ்லாம் வருது பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அடியில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பூன்லலாம் தெரியுது பாருங்கள், ஒயிட்டு. அந்த ஒயிட்லாம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து நெய் வந்து நம்மளுக்கு கெட்டு போயிடும். இந்த அளவுக்கு நல்லா பிக் பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுடைய சோப்புன்னு ஒரு மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி வர ஆரம்பித்தாலே நம்மளுடைய நெய் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு துளி வாட்டர் வந்து தெளித்தோம்னா இப்படி பபுள்ஸாக வரும். நல்லா சடன் சவுண்டு வரும். இப்படி வந்தாலே நம்மளுடைய நெய் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்ததால் நான் வந்து ஒரு கைப்பிடி முருங்கையில சேர்த்துக்கிறேன். முருங்கையில இல்லாதவங்க அதுக்கு பதிலாக கருவேப்பிலை கூட சேர்க்கலாம். ரொம்ப மணமாக இருக்கும் நெய். கண்டிப்பாக அதை சேர்த்தே செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கீ வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுங்க. இப்போ நம்மளுடைய கீ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சுன்னா சூப்பரான ஆரோக்கியமான கீ வந்து வீட்டிலே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.